ஆளுநர் மாளிகை அழைப்பிதழில் மீண்டும் காவி உடையில் திருவள்ளுவர் படம் அச்சிடப்பட்டிருப்பது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் உலக பொதுமறை தந்த திருவள்ளுவர், கவிஞர்கள் கபீர்தாஸ், யோகி வேமனா குறித்த சர்வதேச கருத்தரங்கம் இன்று நடைபெறுகிறது. இந்த சர்வதேச கருத்தரங்கம் தொடர்பான ஆளுநர் மாளிகை அழைப்பிதழில் காவி உடையுடன் திருவள்ளுவர் படம் அச்சிடப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வள்ளுவரின் அதிகாரப்பூர்வ படத்தை அரசு வெளியிட்டுள்ள நிலையில் அதற்கு முற்றிலும் மாறுபட்ட ஆளுநர் ரவி காவி உடையுடன் வள்ளுவர் புகைப்படத்தை வெளியிடுவதற்கு தமிழ் ஆர்வலர்கள், அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மதம், சாதி மற்றும் இனத்தின் பெயரால் மக்களிடம் பகைமையை உருவாக்கும் அரசியலை கையில் எடுத்து ஆளுநர் ரவி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். வள்ளுவன் போதித்த அறம் வாழ்வியலுக்கு எதிராக செயல்படுகிறார் என்றும் குற்றம் சாட்டினார். ஆளுநரின் செயல்பாடு கண்டனத்துக்குரியது என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். தமிழ் சமூகத்தை புண்படுத்துகிற வேலையை, வள்ளுவத்தை அவமதிக்கிற வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்தி பிரச்சார சபையோடு திருவள்ளுவர் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுக்க வேண்டிய தேவை என்ன? அதில் ஆளுநர் மாளிகை பங்கெடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் வெறுப்பை உருவாக்குகிற, பகைமையை உருவாக்குகிற ஒரு அரசியலை முன்னெடுக்கிற மனிதர்கள் பயன்படுத்தினால் அவர்களுக்கு எதிராகத்தான் அது போய் முடியும். தன்னுடைய அரசியலுக்கு அதை பயன்படுத்துகிற ஒரு வேலையை தொடர்ந்து செய்வது என்பதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. வலிமையான கண்டனத்தை மீண்டும் மீண்டும் நாம் பதிவு செய்வோம். மனு தர்மத்தை செயல்படுத்த வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளை செயல்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை கால் ஊன்ற செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு அவர் செய்கிறார். இத்தகைய முயற்சிகளின் மூலமாக பாஜகவை தமிழ்நாட்டில் கால் ஊன்ற செய்ய முடியவே முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். ஆனால் ஆளுநருடைய செயல்பாடு என்பது அதையெல்லாம் சுருக்கி ஒரு சிமுலிக்குள் அடைத்து அவர் இந்து மதத்திற்கு சொந்தக்காரர் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்குள்ள பகிரத முயற்சியில் அவர் ஈடுபட்டு வருகிறார். அந்த முயற்சி தவறான முயற்சி, கண்டனத்திற்குரிய முயற்சி. அந்த முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறாது. ஏற்கனவே கடந்த ஜனவரி 16ஆம் தேதியான திருவள்ளுவர் தினத்தன்று காவி உடை அணிந்த திருவள்ளுவர் படத்திற்கு ஆளுநர் ரவி மலர் தூவி மரியாதை செலுத்தியது சர்ச்சையானது. அதைத் தொடர்ந்து மே 24ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற திருவள்ளுவர் திருநாள் விழாவுக்கான அழைப்பிதழில் காவி உடையுடன் வள்ளுவர் படத்தை ஆளுநர் மாளிகை பதிவிட்டதற்கும் கடும் எதிர்ப்பு கிளம்பின. கடந்த 2020ஆம் ஆண்டு திருவள்ளுவர் தினத்தன்று காவி உடையுடன் இருக்கும் திருவள்ளுவர் படத்தை ட்விட்டரில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பகிர்ந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு கிளம்பவே சில மணி நேரத்திற்கு பிறகு காவி உடை அணிந்த திருவள்ளுவர் புகைப்படத்தை வெங்கையா நாயுடு நீக்கினார். ஆனால் ஆளுநர் ரவி வள்ளுவனுக்கு காவி உடை அணிவிப்பதை தொடர்ந்து செய்து வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.